யாரையாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா, அவங்கள பார்த்த உடனே அவங்கள பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தா, அவங்கள பார்த்து என்ன தோணுது? அவங்க ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா? உடனே அத பாராட்டுங்க. உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி ஏன் இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கீங்க பார்க்குறதுக்கு. சுறுசுறுப்பாக இருக்கீங்க. ஒருத்தர் பார்த்தா நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள். பொய் சொல்லாதீங்க. உங்கள் மனசில் தோன்றதை சொல்லுங்கள். மனசுக்குள்ளேயே வச்சுருக்காதீங்க. அது ஏன் மனசில் தோணுது? அது சொல்லுவதற்கு தான் எடுத்து கொடுக்குது. நீ இதை சொல்லு, அவர்கிட்ட இதை சொல்லு அப்படின்னு அதை சொல்லுவதற்காக தான் எடுத்து கொடுக்குது. ஒரு பெண்ணை பார்க்கிறீர்கள், அவங்க அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். அவங்க அம்மாவை பார்க்கும்போது அழகாக தெரிஞ்சுன்னா, அம்மா நீங்கள் இன்றைக்கி அழகாக இருக்கீங்கன்னு சொல்லு. உன் அக்காவை பார்க்குற அப்படின்னா, அக்கா அக்கா நீ இன்றைக்கி அழகாக இருக்கிற அப்படின்னா, அழகாக இருக்கிறேன்னு சொல்லு. இன்றைக்கி ஏன் இவ்வளோ உன் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது, ஏன் இவ்வளோ சந்தோஷம், ஏன் இப்படி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்கள பார்த்து என்ன தோணுது அப்படிங்கிறத நீ சொல்லு. நல்ல விஷயம். அது அவங்களுக்கு ஒரு உறவு முறைக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதனால் மனசில் தோன்றதை சொல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பெண்களை பார்த்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறது கூட அது அது புருஷனும் பொண்டாட்டின்னு தான் சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. யார் எப்படி, அதாவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் யார் எப்படி வேணாலும் சொல்லலாம். அக்காவாக இருந்தாலும் சொல்லலாம், தம்பியாக இருந்தாலும் சொல்லலாம், தங்கச்சியாக இருந்தாலும் சொல்லலாம், பாட்டியாக இருந்தாலும் சொல்லலாம். யார் வேணாலும் நீங்கள் அழகாக இருக்கீங்க. அது மாதிரி முதியவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, அவங்க கூட அந்த முதிய வயதில் ஒரு அழகு இருக்கும் அவங்ககிட்ட. அதை பார்த்தா பாட்டி நீங்கள் என்ன இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அது மாதிரி சொன்னேன்னா அவங்களுக்கு அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட அவ்வளோ உற்சாகம் கிடைக்காது, அவ்வளோ தெம்பு கிடைக்காது. அப்போ அவங்களுடைய திறமைகளை என்னெல்லாம் அவங்களுக்கு நமக்கு தோணுதோ அது மாதிரி பாராட்டுறது, அவர்களுடைய நிறைகளை சொல்வது, இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்போ உங்களெல்லாம் பார்த்தா அவங்க எப்போவுமே சந்தோஷப்படுவாங்க. ஏதோ நம்மளை பார்த்தா இவர் ஒரு விஷயம் சொல்லுவார், ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அதனால் அது மாதிரி நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்ம நல்லா தெரியணும் அப்படின்னு நமக்கு ஒரு முயற்சி இருக்கணும். நம்மளை ஒருத்தர் பார்க்குறாங்க, சும்மா எப்படி வேணாலும் எதுக்காக நம்ம முகத்தை அடிக்கடி ஒழுங்காக தலையெல்லாம் ஒழுங்காக சீவிக்கிறோம். பார்க்குறவங்க நம்மளை பார்த்து ஏதோ அவங்களுக்கு நல்ல மாதிரி தோணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க நம்மளை ஏதாவது புகழணும், ஏதோ ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய வேலைகளை வெறும் உடம்பு குளிக்கிறோம், முகத்தை அழகாக வச்சுக்கிறோம், அப்புறம் வாழ்க்கையை அழகாக வச்சுக்கிறோம், நல்ல வேலை பார்க்குறோம். இப்படி பல வகையிலையும் பிறரிடமிருந்து பெறக்கூடிய அந்த புகழ்ச்சிக்காக தான் ஆசைப்பட்டு தான், அதையும் புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறோம், ட்ரெஸ்ஸெல்லாம் போடுறோம், குளிக்கிறோம், எல்லாம் விளக்கிட்டு நல்ல இதெல்லாம் அந்த புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு தான். அப்படி இருக்கும்போது ஆனால் அந்த புகழ்ச்சிங்கிறது இங்கே பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. பெரும்பாலும் இந்த மாதிரி யாரும் சொல்கிறதில்ல. அப்படியே பார்க்குறாங்க, தோணுது, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போகிறாங்க. அதனால் இப்போ இந்த வழக்கத்தை கடைபிடிச்சிக்கோங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள பார்க்குறீங்களா, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுது, சார் உங்கள் ட்ரெஸ் நல்லாயிருக்கு, இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி, இளமையாக இருக்கீங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கீங்க, என்ன தோணுதோ அது சொல்ல பழகணும். கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு அப்படியே பழகி அது ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு சந்தோஷத்தை இன்னும் பல மடங்காக மாற்றிவிடும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள இன்பத்தையும் மகிழ்ச்சியும் பல 100 மடங்காக அது மாற்றிவிடும்.